பிதாவிடமிருந்தும் நம்மை கொடுமையான பாவத்திலிருந்து மீட்டெடுத்த தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிடம் இந்த கோடை வெயில் மாதிரி காய்க்கிற வழியிலிருந்து நீங்கள் உங்களை ஆயப்படுத்தி கொண்டு வந்து சேர்த்த தோழியாளர்கள் நமக்கு அருளும் அமைதியும் பெறுவதாக. ஆமென். நாங்கள் 26, 27 குருமார்கள் ஒரு பயிற்சி இருந்தார்கள். அதனால் 100 ஆண்டுகள் நாங்கள் நம்முடைய குருமார்களை ஆயத்தம் செய்கிற இறையியல் கல்லூரி நம்முடைய இந்திய சுவிசேஷ சபையிலும் அமெரிக்காவில் இருக்கிற இந்திய எஸ்எம்எஸ் லுத்தரன் சர்ச் மிசோரி சினட் அதிலிருந்து ஒரு பெரிய பிரசிடென்ட் இருந்தார். அவர் இப்படி பிரசங்கம் பண்ணும்போது சொன்னார், நம்ம மெதுவாக எல்லாம் 450 ஐயர்மார் இருந்தாங்க, மெதுவாக சொன்னாங்க ஆமேன். அவர் சத்தம் போட்டு கேள்வி ஆமேன் சத்தம் பெரிய பிரண்டமான ஆளவர். அமெரிக்கா பிரசிடென்ட் அவர் பெரிய ஆள். அவர் தான் நம்ம எல்லாரும் செய்கிறவர். அவர் பிரசங்கம் பண்ணும்போது மெதுவாக சொன்ன எல்லாரும் I cannot hear அப்படின்னா இப்போ ஆமேன் தான் காதுல விடல. நம்ம கேள்வியோ அதெல்லாம் சொன்னாங்க பிரைஸ் ஆமேன். அது ஆமேன் என்ன அவசரம் இருந்தால் இது நம்முடைய நேரம் என்ன நேரம் நமக்கு இந்த டைம் என்ன நேரம் நான் மைக் சொல்கிறேன். குழந்தைங்களா நம்ம போயிருக்கோங்க செய்தியை கேட்கலாம். தேவனுடைய செய்தி நம்ம உங்களோடு பேச போகிறார். நம்ம பேசுகிறோம். நாம் அனைவரும் தலைகளை தாழ்த்தி கற்றுக்கொண்டு பிரார்த்தனை செய்யலாம். முன்பாக நல்லக்கூடிய தியானத்தை வாசிக்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 38 50 யாராயும் ஒருவர் வாசிங்க. அப்பொழுது யோவான் அவரை நோக்கி, போதகரே, நம்மை பின்பற்றாதவர் ஒருவன் உன் நாமத்தினாலே விசுவாசிகளை துரத்துவதை கண்டோம். அவன் நம்மை பின்பற்றாதவர் ஆனதால் அவனை தடுத்தோம் என்றார். அதற்கு இயேசு, அவரை தடுக்க வேண்டாம். என் நாமத்தினாலே அற்புதம் செய்கிறவன் எளிதாய் என்னை குறித்து தீர்ப்பு சொல்ல மாட்டார். அவனுக்கு விரோதமாய் இராதவன் நமது பட்சத்தில் இருக்கிறார். நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களாய் இருக்கிறபடினாலே என் நாமத்தில் இருக்க உங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுக்கிறவன் தன் பலனை அடையாமல் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடர்கள் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் ஏந்தற்களை கட்டி சமுத்திரத்தில் அவனை தள்ளி கொடுக்கிறவன் நலமாயிருக்கும். உன் கையை உனக்கு இடர்கள் உண்டாக்கினால் அதை கழித்துக் கொண்டு நீ 2 கையுள்ளவனாய் அவியாத அக்கினியுள்ள நரகத்திலே போவதை பார்த்திலும் உடனாய் ஜீவனத்தில் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். உன் கால்களுக்கு இடர்கள் உண்டாக்கினால் அதை கழித்துக் கொண்டு நீ 2 கால்களனாய் அவியாத அக்கினியுள்ள நரகத்திலே தள்ளப்படுவதை பார்த்திலும் சப்பானியாய் ஜீவனத்தில் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். உன் கண் உனக்கு இடர்கள் உண்டாக்கினால் அதை வெட்டிக் கொண்டு நீ 2 கண்ணுடையவனாய் நரகாக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கிறோம். ஒற்றை கண்ணனாய் தேவனை அறிந்து பிரவேசிப்பதற்கு நலமாயிருக்கும். அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அறியாமலும் இருக்கும். எந்த பலியும் உப்பினால் ஒப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்கினியினால் ஒப்பிடப்படுவான். உப்பு நல்லதுதான். உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதிராக சாரம் உண்டாக்க வேண்டும். உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாய் இருக்கும். ஒருவரோடு ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாய் விடுங்கள் என்றார். நம்முடைய தலைகளை தாழ்த்தி கர்த்தருக்கு நாம் பிரார்த்தனை செய்வோம். எங்களை அன்பாக நேசிக்கிற நல்ல இது செப்டம்பர் மாதத்தினுடைய கடைசி வாரத்தில் நாங்கள் நின்று கடந்த 4 வாரங்களாக நீரோடு பயணம் செய்வோம். எங்கள் இல்லத்திலே தங்கி நாங்கள் உண்ண உணவை நீ ஆசீர்வதித்தீர். ஆண்டவரே, எங்களுடைய இல்லத்தில் இருக்கிற அரிசி மருத்துவரை ஆசீர்வதித்தீர். இந்த மாத கடைசியில் எல்லாமே ஆண்டவரை குறைந்து போனது.
நீருடைய கரங்களை நீட்டினால் ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் கொடுக்கிற தேவன் தூங்குவதை அருமையான பிள்ளைகள், நேசிக்கிற பிள்ளைகள், நீ வழிநடத்துகிற பிள்ளைகள் ஆண்டவர்களே கரங்களை ஏந்தி கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த அருமையான பிள்ளைகள் பேசும் என்ன தேவை என்று நீ அறிவது. நாங்கள் எண்ணத்தை விட்டுவிட வேண்டும், எண்ணத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்ற அதிக சத்துக்களை சத்தியத்தை நாங்கள் தியானிக்க. அந்த கோடை வெயில் மாதிரி காய்கறி வெயிலே எங்கள் திருமலை ஏற்றி கொண்டு உங்களுடைய சௌகரியம் இந்த அனலான காலத்திற்கு குச்சியான செய்தி பார்க்கணும். இந்த பிள்ளைகள் ஆண்டவரே உண்மை பேசுகிற பிள்ளைகள் கொண்டு வந்திருக்கிற விண்ணப்பங்கள், கொண்டு வந்திருக்கிற தேவைகள் எல்லாம் செய்யணும். இயேசு நிலவிடாவே ஆமாம். நிச்சயமாக ஜெபித்த பிரகாரம் இந்த வெயிலில் நீங்கள் வருவது கஷ்டம்தான். பக்கத்தில் இருந்தாலும் கூட வருவது கஷ்டம். ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்கிறார்கள். அதை ஆயத்தம் பண்ணி குறித்த நேரத்தில் குறித்த துறைக்கு வருவது கூட கஷ்டம்தான். இருந்தாலும் தேவன் நம்மோடு பேசுகிறார், குறைகளை கேட்கிறார், நம்முடைய பாரங்களை இறக்கி வைக்கிறார், அவர் இருக்கிறார். நான் ஜெபித்த பிரகாரம் ஒரு மூன்று அரிசி வாங்கிட்டீங்க. காலையை கொஞ்சம் கடைசி வாங்க அடுத்த மாதம் தேவையானவை கொடுப்பாங்க. நட்டத்தோடு நம்ம தியானிக்கலாம். அதனால இந்த மார்க்கு சுசேஷத்தில் கடந்த 4 வாரங்களாக நாம் தியான பகுதியில் நமக்கு சில பயிர்ந்து போகலாம். முதலாவது ஒரு தாயின் அன்பை பற்றி பார்ப்போம். தாயின் அன்பு நிச்சயமாகவே 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த அந்த தாய்க்கு தான் அந்த அக்கறை, அந்த அன்பு. எப்படி கணவன் மனைவி ஒருவரில் மகிழ்ச்சி இருக்கிறதோ அதே போல பெற்றெடுத்த அந்த தாய்க்கு தாய் பிள்ளையின் அக்கறை இருக்கும். அதுபோல் தான் ஒரு காரன் நாட்டை ஸ்திரீ பிள்ளைகள் பெண் தன் மகள் பிரியினால் வாழ்வதை கண்டு அவதிப்பட்டார். பொதுவாகவே தாயின் சிறந்த கோயில் மாதா பிதா தெய்வம். அது நாங்கள் கற்பனைனா தாயும் ரெஸ்பெக்ட், அப்பதான் சோறு கிடைக்கும். சில பேர் தாயை கொடுக்கிறார். அமெரிக்கா தேசத்தில் அப்பா அம்மா போய் ஹோம் விட்டுட்டாங்க. சரி, நம்ம எவ்வளோ பேர் நம்ம தமிழ்நாட்டில் இந்திய நாட்டில் நம்ம தாய்மார்களை கனப்படுத்துவோம், அவங்களுக்கு தண்ணி கொடுக்குறோம், ஆதாரம் கொடுக்குறோம். அது கடந்த வாரம் நம்ம தாயின் நன்மை பற்றி பார்க்கணும். அது அடுத்த வாரத்தில் தாப்பின் நன்மை பார்க்கணும். எப்படி தாய்க்கு பேய் சுகப்படுத்தி இருந்தாலோ அதே போல ஒரு தாப்பு அவன் மகன், அந்த மகன் முறை கல்லும் அவன் தீயினால் விடுவான், கண்ணீரினால் விடுவான், கீழே கல்லும் முறை கல்லும் பல்ல கிடைப்பான். இப்படிப்பட்ட ஒரு மகன் அந்த தாப்பு. அப்போ தேசத்திற்கு ஆகவே அந்த வாசிக்கலாம் 23ஆம் வசனம் வாசிக்க 9:31 மார்க் 9:23 வசனம். ஆமா, இயேசுவிடம் முடியுமானால் என்றோ விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே நிச்சயமாக அந்த நேரத்தில் சொல்லுகிற விசுவாசித்தால் எல்லாம் முடியும். డబ్బులు లేకపోతే డబ్బు వస్తుంది, பணங்கள்னா பணம் கொடுப்பார், பூவெல்லா பூ கொடுப்பார், சூழ் கொடுப்பார், பலன் கொடுப்பார். அப்படி நம்புறோம். இயேசு கிறிஸ்துவே எனக்கு அவிசுவாசம் இருக்கிறது நம்பும்படியாக இந்த தவறுகளை பற்றி பார்த்தோம். இந்த போராட்டம் அது போராட்டம் யார் பெரியவர், இந்த கிரேட்டர், எங்கள் குடும்பத்தில் யார் பெரியவர், இந்த தெருவுக்கு யார் பெரியவர், இந்த கிராமத்துக்கு யார் பெரியவர். சீச பெருமத்திலே ஒரு கருத்து வேறுபாடு வேறியது. அப்படி கூட இயேசுவோடு படுத்து உரையினவன், இயேசுவோடு பார்த்தவன் கொண்டவன் எல்லாமே இன்னைக்கு சில நண்பர்கள் இருக்கிறாங்க, சில உயிரின நம்பர் தான் இருக்கிறாங்க. எல்லாருமே எல்லாம் கொடுக்குறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. கடைசியில் நீ செய்யல, தப்பு இல்லை, நீ தப்பு பண்ணது, நான் தான் பெரியவன், எனக்காக செய்யல, நீ நாங்கள் போய் யோசிக்கிறோம். பங்காளியில் தாய் மாமன் தான் முதல் நிற்கணும், அவங்க கல்யாணத்துக்கு விட்டுருவாங்க. யார் பெரிய
யார் பெரியவர் அதெல்லாம் கடவுள் பார்க்கும்போ சில நாளில் அந்த ஒரு பெரியவர் அதே குறிப்பு இயேசு கிறிஸ்து மலை மேலேந்து இறங்கி வந்தார். அங்கே மோசேயும் எலியாவும் யாக்கோபும் வந்து பீட்டர் பேதர் இருந்தார்கள். அப்பொழுது இங்கே குளிர்கிறது எங்கெல்லாம் பண்ணாங்க இல்லை கீழே இறங்கி போனோம். கீழே இறங்கி வந்தால் வெயில் இருக்கும், மழை இருக்கும், பனி இருக்கும், எல்லாமே கீழே வந்தாங்க. மேலே நம்ம இயேசுலே வாழவங்க அதெல்லாம் தன்னை தான் தாக்குகிறவன் அப்படின்னு நாளில் யோவான் ஒரு விசேஷத்துக்கு ஒரு நாள் யோவான் அந்த வருஷம் வாசிக்கும் சொல்லிட்டு வேகமா முதல் போதகரை ஒருவன் முழு நாமத்தினாலே பேய்களை தொற்றுகிறதை கண்டோ. அடுத்ததல்ல அவன் நம்மை பின்பற்றாதவன். He is not my followers. நம்ம கூட இல்லாதவன், நம்முடைய சுவிசேஷ பணிக்கு வராதவன். இப்படிப்பட்டவன் He is not நம்ம இயேசுவின் அவன் இல்லை. இயேசுவின் பெயரால் பேய்களை ஓட்டுகிறவன். சில பேர் சொல்லுவாங்க என் பேர் சொல்லு அவன் தருவான், என் பேர் சொல்லு. இப்படி சீசரோடு இருந்தவர்கள் இயேசு கிறிஸ்துவோடு படிக்கிறார்கள். அவன் இயேசுவோடு சேர்ந்து வாழ்ந்தவன் அவனை பார்த்து ஒன்று போறான். இன்னைக்கு சில நேரங்களில் நிறைய பேர் அது இருக்காங்க. அதாவது அவன் நம்மை பின்பற்றாதவனால் அவனை தடுக்க பார்த்தோம் என்றான். அவனை இதெல்லாம் செய்யாதப்பா, நீ என் கூட இல்லாதவன், என் பந்திக்கு வராதவன், என் சொந்தக்காரர்கள், நீ அயலாந்தி, இப்படி பழகினவர்கள் இன்னிவர் அவன் என்ன பயன்படுத்தினான்னா அவர் நாமத்தை, அவர் பெயரை பயன்படுத்துகிறார். இன்னைக்கு நிறைய பேர் இயேசுவின் பேரை பயன்படுத்துறாங்க. ஆனால் பயன்படுத்தினவங்கெல்லாம் நல்ல வழியில் போய் செய்கிறாங்க. இயேசுவின் பெயரை பயன்படுத்தி வேறு மாறுதலும் செய்கிறாங்க. அது விலைக்கு வாங்குறாங்க. இயேசு கிறிஸ்துவை பேர் வியாபாரம் பண்றாங்க சில பேரெல்லாம். அது தப்பு. நல்ல செயலை செய்ய வேண்டும். நல்ல செயலை செய்யலாம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை, இயேசுவின் பெயரை பயன்படுத்துகிறவர்கள் நம்ம எல்லாரும் பயன்படுத்துறோம். இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துறோம். இதை சொல்றோம், சொன்னவங்க நல்லா இருக்காங்க, சொல்லி வேற மாறிக்கிறது இல்லை. ரொம்ப ஜாகிரதையாக இந்த ஆராதனையில் நீங்கள் எல்லாரும் பங்கு பெற்ற மக்கள் இயேசு கிறிஸ்துவின் பெயரை பயன்படுத்துகிறார்கள். சீசன் இயேசுவோடு இருந்தவன் பேசுறான், இயேசுவோட வாழ்ந்தா பேசுறான், இயேசுல மாறுக்கும் சொல்றான். என்ன சொல்றாரு? உன் பேரை வச்சு அவன் பேய் ஓட்டுறான் என்று அதை நம்ம தடுத்தோம். அவர் சொன்ன பதில் அது இயேசுவின் பெயரை நம்மளால் வச்சுக்கிறோம். எலிசபெத் வச்சுக்கிறோம், மேசாக்கன் வச்சுக்கிறோம், இயேசுவாதம் வச்சுக்கிறோம், அழுதாசன் வச்சுக்கிறோம், எல்லாம் வச்சுக்கிறோம். அது இயேசுவின் பெயர்கள். எப்படி இயேசு பேராகும்? பிதா, குமாரன், பரிசுத்தாவினால உனக்கு நான் எலிசபெத் என்று இதிலே உங்களுடைய சிலுவை அழிக்கவே முடியும். அது தெரியாது. நீ போட சிலுவை சின்ன குழந்தைல போட சிலுவை தெரிஞ்சாது ஆனால் தெரியும். எப்படி தெரியும்? செயல்கள் மூலமாக தெரியும். இது ஒரு படி. இது நீங்க 5 மைக்கு பார்க்குறாங்களா? செய்தி கேட்கிறேன். இது ஒரு படி. நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் பெயரை பயன்படுத்தும் போது ஜாக்கிரதையாக பயன்படுத்தணும். தவறாக பயன்படுத்துகிறார், பிரயோஜனமா இருக்கணும். அப்போ அவன் வாசிங்க. அப்பொழுது அவனை தடுக்க வேண்டாம், என் நாமத்தினாலே அற்புதம் செய்கிறவன் எளிதாக என்னை குறித்து தீர்வு சொல்ல மாட்டார். எளிதாக என்னை, என் பெயரை பயன்படுத்துகிறவன் அவன் தடுக்க வேண்டாம். அவன் செய்யட்டும், பெய் போட்டோம், அவன் ஆசிரியர் போட்டோம், யாரும் ஜெபம் பண்ணிட்டோம், இல்லாத ஒரு ஜெபம் பண்ணிட்டோம். இயேசு கிறிஸ்துவின் பணியை, அவர் செய்த ஊழியத்தை யாரும் தடுக்க முடியாது. இன்னைக்கு கூட இயேசு பெயர் உங்களுக்கு பேரம்படுத்துவதை அழிக்கவே முடியாது. நான் சத்தான் தெரியும் பாடுறது இன்னும் என் சந்தேகம் மாறவே மாறாது. என்ன சொல்லுவா காலாகாலமா இருக்கும்.
இயேசுக்கு பேர் வந்து காரணம் இருக்குது. விளையாடம் பார்க்கல, உள்ளபடி பார்க்கல, இளப்படிக்கல இருக்கிறது பேர் என்ன பேர்? வீடியோ பேஸ் இருக்கா? வீடியோ இருக்கா? நம்ம இப்படி உள்ளபடி பரவலி, மேற்பட்டி பரவலி, விளையாட்டு பரவலி, விளையாட பரவலி, நம்ம பேர் என்ன பேர்? அது இல்லை, அது என்னைக்கு மனம் வச்சுக்கிறோம் அடிக்கணும். இது அழியாது, நான் சொல்றேன், அழியவே அழியாது. அது இயேசுவின் பெயர். எப்பேற்பட்டது வந்தாலும் சரி, அந்த பெயரே அழிக்கணும். அந்த பெயர் தெரியும். நான் சின்ன இருங்க, 74 வயசு மகளாம், 90 வயசு மகளாம். இப்படி இருக்க வேண்டும். இயேசுவின் பெயர் அழியாத இருக்க வேண்டும். அந்த பெயரை வேறு மாறி பயன்படுத்தினால், வியாபாரம் பண்ணினால் அது அது அழித்தாங்க. அடுத்த வருஷம் அப்ப இந்த பேர் வச்சுக்கிறவங்க உங்களுக்கு என்ன குத்தா வைக்கணும்? 40 வருஷம் சரிங்க. ஆமா, நமக்கு விரோதம் நம்ம பட்டு இருக்கிறான். அவன் என்ன செய்யறான்? தீதான வேலை செய்யல. என்னோடு கூட இல்லாதவன், என்னை நேசிக்கிறவன் என்னோடு இல்லை, பட் நான் டூயிங் சம்திங். அவன் வேலை செய்யறான். இயேசுவின் பேரை அவன் பறைசாற்றுகிறான், புகழ்கிறான். நீங்கள் கூட இந்த திருச்சபையில ஒரு ஊழியம் செய்யும். யார் குடும்பத்தில் 2 ஆண் பிள்ளைகள் இருக்கிறாங்களோ, 3 ஆண் பிள்ளைகள் இருக்கிறாங்களோ, ஒரு பிள்ளைய சாமிக்கு குருவா பண்ணுவீங்க. குருவாக படிக்க நல்லது. சாமிக்கு கூப்பிடுங்க அந்த பிள்ளைய. இந்த பிள்ளைய ஒரு ஐராகட்டும், ஒரு சிறுசகனாக மாறட்டும், அவன் ஒரு போதராக மாறட்டும், அந்த திருச்சபையில அவன் ஊழியம் செய்யட்டும். அந்த மாதிரி பேசுங்க. பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, அந்த சரி, அவர் செய்யுங்க. ஆகவே இப்படி ஆகவே நமக்கு விரோதமாக இல்லாதவன் நமக்கு சார்பாக இருக்கிறான். உனக்கு விரோதி இயேசு சார்பானவன். மனுஷன் வேறு, ஆண்டவர் வேறு. அவர் எல்லாரும் எல்லாருமே திருப்பி தரிசனம் இருக்கிறோம்பா. நம்ம குரூப் இல்லை, நம்ம பாடல் இல்லை. அவன் வேறு பாடல்கள் அவன் இந்த அவன் செய்வது நல்லதை செய்கிறான், தீமை செய்யறதுல நல்லது செய்யறது. இயேசு கையை அவன் வைக்கிறான், இயேசு அறிமுகப்படுத்துறான், இயேசு கனப்படுத்துறான், என்று அவர் இப்படி இருக்கிறவங்க. 41 வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவினுடையவராய் இருக்கிறதுனால என் நாமத்தை நிமித்தம் உங்களுக்கு ஒரு கலசம் தண்ணி, ஒரு சமம் தண்ணி. இயேசுவின் பெயர் நீங்கள் கிறிஸ்தவா இருக்கிறதுனால, கிறிஸ்தவ சிலுவைக்குரிய அழிவுக்கு போட்டனால நீங்கள் எல்லாருக்கும் கிறிஸ்தவ இருப்பதினால ஒரு கலசம் தண்ணீர். அந்த ஒரு கலசம் இயேசு, ஒரு கலசம் வந்து இயேசு. ஒரு நாளைக்கு ஒரு இயேசு பற்றி மற்றவங்க பேசுங்க. அப்ப சொல்லுங்க, பிட்சமாக தண்ணி இல்லை, ஜீவ தண்ணி, ஜீவாதாரம் நானே. அவரை ஒரு கலசம் ஒரே ஒரு நாளைக்கு ஒருத்தரோடு பேசுங்க. உங்க பக்தருக்கு தான் சமாதானமா இருங்க, அந்நியத்துக்கிட்ட பிரசனம் இருங்க. நீ வேலை செய்ய இடத்துல சந்தோஷமான பேசுங்க, சந்தோஷமா. அதுதான் ஆகவே ஒரு கலசம் தண்ணி இயேசு கிறிஸ்து கொடுத்தால் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்கள். தன்னுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. அப்புறம் அடுத்ததாக இப்படி வாசிக்கலாம். 41 வசனம் 42. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியவனில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்கினவன் எவனோ அவனுடைய கழுத்தில் ஏந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தில் அவனை தள்ளி போடுகிறது எனக்கு நலமாயிருக்கு. எனக்கு விசுவாசமா இருக்கிற அவனை தடை பண்ணினால், நம்புகிறவன் விசுவாசிக்கிறவன், கடவுளுக்கு நம்புகிறவன், இயேசுவை நேசிக்கிறவன், அவனை நீ தடுத்தா உன்னை எந்த கட்டி வைக்கிறோம். ஆமா, இந்த கோயில் ஏன் போற? அந்த சிவன் கோயில்ல ஆவியானவர் இல்லை. அந்த ஆவியார் எல்லாமே ஞாபகம் தொட்டிக்கிறோம். 1/2 மணி நேரம் பிரசனம் பண்ணிட்டு போயிடறாங்க. அங்க போனா 2 மணி நேரம் பிரசனம் பண்றாங்க. அப்படி தடை பண்ணுகிறவர்கள், சத்தியத்தை கேட்டு தடை பண்ணுகிறவர்கள் அவர்களை ஆழத்திலே போடுங்க. ஆகவே கிறிஸ்துவின் விசுவாசம் ஏற்றுக்கொள்கிறவர்கள் ஒரு கண்ணீர். ஆகவே அன்பானவர்களே, இப்படி தன்னை பெறுவார்கள். எப்படி அந்த இயேசு நன்மை எப்படி பெறுவாங்க? அன்பானவர்களே, யோவான் அப்போது
ஒன்றிலிருந்து 10 வரை வாசி. வேற வாசிங்க. ஜெபவேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பாணியை பிறந்த ஒரு சப்பாணி மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களுக்கு பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அருகே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிற போது பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொருளும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட. அப்போ இயேசு கிறிஸ்துவின் பெயரை பயன்படுத்துகிறவர்கள், இயேசுவுக்கு ஒரு கருத்து தண்ணியை கொடுக்கிறவர்கள் நன்மை பெறுவார்கள். ஆபிரகாமுக்கு ஆபிரகாம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1:10 வாசிக்கிற நேரம் ஆதியாகமம் 11:10 வரைக்கும் பெரிய மங்கலத்துல ஆபிரகாம் வந்து உட்கார்ந்தாரு. ஒரு மரத்தை நடக்கிற கொடையில வந்தாரு. அவர் 3 பேர் வராங்க. வந்தோட ஓடி போய் அந்த காலில் விழுந்து, வாங்க நீங்க என் வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு தள்ளுங்க, நான் கொடுக்குற யாரும் சாப்பிட்றேன், சாப்பிட்றேன். அவங்க சாப்பிட்ட பிறகு அவங்கள வாழ்த்துட்டு போறாங்க. அடுத்த ஆண்டு வருவோம். அவங்களாம் அடுத்த ஆண்டு வரும்போது இந்த வீட்டில் ஒரு கோண சத்தம் கேட்கும். கடவுளின் நாமத்தை பயன்படுத்துகிற ஆசிரியர், கடவுளின் மகிமையை காண்கிற மக்களும் ஒரு கதன் பண்ணி கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவின் மகிமையை காண்கிறார்கள். அப்படி எலியா முதல் ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 8-16 வாசிங்க. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 8-16. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 8-14. கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத்துக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றார். அதற்கு அவன், காலையிலே ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்துப்போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றார். அப்பொழுது எலியா அவரை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அறையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. பின்பு உனக்கும் என் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிட்டு போனார். காலையில் மாவு செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை. ஊழியக்காரனை அதற்கு அந்த விதவை மழை இல்லை, பஞ்சம். நான் அவங்களுக்கு போற அந்த மாதம் முழுவதும் 20 வந்துருச்சு. உங்க வீட்டில் இருக்கிற எண்ணெயும் பருப்பெல்லாம் போய் செலவாயிருக்கு, அரிசி செலவாயிருக்கு, எல்லாம் செலவாயிருக்கு. அவர் ஊழியக்காரனை நீங்கள் பேசிக்கும் பொழுது ஊழியத்தில் மழை பெய்ய வரைக்கும் உங்களுக்கு சமாதானம் கிடைக்கிற வரைக்கும் அந்த எண்ணெய் மாவும் குறையாது, ஆசீர்வாதம் எலியாவும் சொல்றார். ஆகவே இயேசு ஆகவே அப்படிப்பட்ட நாள் இடனை அதாவது கடவுள் ராஜ்யத்திற்குள் போகாது தடுக்கிறவர்கள், இந்த கோயிலுக்கு போகாத, இந்த வீட்டுக்கு போகாத தடுக்கிறவர்கள் அவருடைய கதி என்ன என்பதை அடுத்த பேசுகிறார். வாசிக்கலாம். ஆகவே 42ஆம் அதிகாரம் வாசிங்க. 42 வேகமா. அதாவது விசுவாசமா இருக்கிறவர்களை மகிழ்வுறவர்களை, ஒரு கிறிஸ்டியன் குடும்பத்தை, கிறிஸ்தவனை வராமல் தடுக்கிற எவனும் அவன் கழுத்தில் நிறுவனம்னா அவை அவன் கழுத்தில் நிலை போடுகிறான். அதாவது 43 வாசிக்கிறேன். இதனை விட உன் கை எதுவாக இருந்தால் அதை தெரிவித்துக் கொள்வது. கை கால்களை அதே போல நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 12 சொல்வது,
அவன் ஒரு கண் கால் எழுதி போறான் அவனுக்கு போடி என்று ஆகவே உன் கண் மத்திய 6 வாசிப்பாருமா மத்திய 6 மத்திய 6 கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. கண் திருநொழியா இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாய் இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாய் இருக்கும். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றிக் கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஆகவே கால் கை கண் இதெல்லாம் யாரும் இடறி இருந்தால் அவன் 2 கண்ணு பார்த்தனா 2 கால் இருந்தா நீ மாண்டு போவார். ஆனால் ஒரு கண் இருக்கு, ஒரு கண் 2 கண் போடாத ஒரு கண்ணும் நீ கடவுள் ராஜ்யத்தில் பிரவேசிக்க நாங்கள் போகிறார். இப்படி ஆகவே கடைசி நாட்கள் சமாதானமாக இருக்கிறார். ஒருவருக்கு சமாதானம், ஒருவர் பாடத்தை ஒருவருக்கு வந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றி. ஆகவே நமது தேர்தலின் அருமையான விசுவாசிகளை நீங்கள் எல்லோருக்கும் பொறுப்பேன்னா உலகத்தை நீங்கள் கொண்டு போய் பொதுவாக நீங்கள் சமாதானமாக இருந்த சமாதானம் மிக முக்கியமானது. இப்போ நீங்கள் ஆண்டுடைய சத்தியத்தை கேட்ட மக்களாக இல்லாமல் ஆண்டுகளுக்கு உதவி செய்யவும் ஆண்டவர்கள் நீங்கள் செய்யவும் இயேசுவின் நாம திருநாவும் அந்த ஆசிரியரின் காரணியாக அப்படிப்பட்ட அருமையான ஊழியர்களை நீங்கள் செய்ய ஆண்டுகளை அங்கிருந்து புலப்படுத்தி பிறப்படுத்தி பாதத்துக்காக உங்களுக்கு பாதப்படுவாங்க.